எல்லோருக்கும் வணக்கம். நாம ஃபாரெக்ஸ் மேஜர் கரன்சில ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நான் எந்தெந்த கரன்சில என்னென்ன ட்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். வாங்க ஒண்ணொண்ணா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கரன்சி யூஎஸ்டி பார்க்க போறோம். 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்ல ஒரு டிசெண்டிங் சேனல் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு கரெக்ஷன் வந்து தான் போயிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணல. இது ஸ்விங்கே பார்த்தீங்கன்னா, 0.5 ரீட்ரேஸ்மென்ட் அடிச்சு தான் போயிட்டுருக்கு. ஸ்விங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம செட் பண்ணா, டார்கெட் இன்னமும் இருக்கு. இன்னுமே இது ஸ்விங் இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத இப்போதைக்கு நம்ம இத பை பண்ணல. வெயிட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் ஏதாவது கிடைச்சா பை பண்ணுவோம். ஏன் இத நான் வந்து இப்ப ட்ரேட் பண்ணலன்னு கேட்டா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நியூசிலாந்து யுஎஸ்ல ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜிபிபி யுஎஸ்ல வந்து கரண்ட்லி ரன்னிங்ல இருக்கு. நம்ம அத பத்தி ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஓகே. ஈரோ யுஎஸ்டி ஒரு சேனல் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டுருக்கு. ஒரு பையிங் ஏரியால தான் இருக்கு. 0.5 ரீட்ரேஸ்மென்ட் அடிச்சுட்டு டார்கெட் இன்னமும் இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதனா ஒரு ஃபார்மேஷன் எதாவது கிடைக்குதா? இல்ல ஸ்விங் ட்ரேடிங் எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இப்பவும் ட்ரேட் இதில இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இத எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்னிங்ல இருக்கு. ஓகே. நம்ம அடுத்தது ஜிபிபி யுஎஸ்டிக்கு போவோம். ஜிபிபி யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து இருந்தது. இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து டார்கெட் செட் பண்ணுவோம். இன்னும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகல. நம்ம பார்த்த கரன்சி எல்லாமே டார்கெட் வந்து ஹிட்டு. பட் ஜிபிபி மட்டும் ஹிட் ஆகல. ஏன்னா நம்ம வந்து இதில ட்ரேட் எடுத்து வச்சிருக்கோம். அதனாலேயே லேட் ஆகுதோ என்னவோ! வச்சு பார்ப்போம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நைட் ஒரு டிசைனிங் சேனல் வந்து போட்டுட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு, ரொம்ப சைட்வேஸ்ல போயிட்டு இருந்தது. அத பார்ப்போம். ஒரு டிசைனிங் சேனல் போட்டுட்டு, பிரேக் அவுட் ஆயிட்டு, ரீடெஸ்ட் அடிச்சுட்டு, ஜஸ்ட் நவ் இப்ப தான் வந்து இந்த சைட்வேஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் வந்து நான் ஃபுல் டார்கெட் வந்து எய்ம் பண்றேன். கண்டிப்பா டார்கெட் போகும்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். இது வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்டி ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் பிஃபோர் என்ட்ரி. நம்ம இந்த ரீடெஸ்ட் கரெக்ட்டா வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த செகண்ட் கிரீன்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அது சைட்வேஸா அப்படியே அரைச்சிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இங்கேருந்து பையிங் பிரஷர் வந்து கண்டிப்பா ஹெவியா போகும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸா அரைச்சுட்டு ஜஸ்ட் நவ் இப்ப தான் வந்து சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டுருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் டார்கெட் தான் நான் எய்ம் பண்றேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800, 900 பாயிண்ட் வந்து இருக்கு. நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் ஆல்ரெடி வந்து 2 டேஸா ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன். இன்னமும் ஹோல்டு பண்ணுவேன். ஓகே. அடுத்தது பார்ப்போம். ஏயுடியூஎஸ்டி. ஓகே. ஈரோ யுஎஸ்டி பார்த்தோம். நமக்கு அதில எந்த ட்ரேடும் கிடையாது. ஜிபிபியூஎஸ்ல கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகே. ஏயுடியூஎஸ்டி ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள். டார்கெட் செட் பண்ணுவோம் டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு. எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் போக 2 டேஸ் ஆயிருச்சு.
ஜஸ்ட் நவ் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஏயுடியூஎஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கல. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து பிஃபோரா ஏயுடியூஎஸ் தான் கிடைச்சது. ஓகே நம்ம நியூசிலாந்து யூஎஸ்டி எடுப்போம்னு பார்த்தா, அது நல்ல ட்ரேடா போயிடுச்சு. ஜிபிபியூஎஸ்ல ட்ரேட் கிடைச்சிருந்தது. நான் வந்து அதில ட்ரேட் பண்ணேன். பட் அது வந்து இன்னும் டார்கெட் போகல. வெயிட்டிங்ல இருக்கு. பட் ஏயுடியூஎஸ்டி பெர்ஃபெக்ட்டா வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம் ஏயுடியூஎஸ்டிக்கு. ஏயுடியூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி பிரேக் அவுட் ஆயிட்டு, அப்படியே சும்மா அரைச்சிட்டு இருந்து, அப்படியே பூம் ஆயிருச்சு. டார்கெட் வந்து நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆயிருக்கு. ஏயுடியூஎஸ்டி டார்கெட் ஹிட்டு. ஓகே நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். நியூசிலாந்து யூஎஸ்டி. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து யூஎஸ்டி தான் சூப்பர் ட்ரேடு. மேஜர் கரன்சிலே சூப்பர் ட்ரேடு யாருன்னு கேட்டீங்கன்னா, நியூசிலாந்து யூஎஸ்டி. இதில நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கு. நியூசிலாந்து யூஎஸ்டி வந்து ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, டுடே தான் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. வாங்க அத பார்ப்போம். நியூசிலாந்து யூஎஸ்டி 4 ஹவர் சார்ட் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்து மேஜர் கரன்சில வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து யூஎஸ்டி தான் குடுத்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்லயே வந்து ட்ரேட் எடுத்தாச்சு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நவ் டார்கெட் வந்து லாஸ்ட் 4 ஹவர் கேன்ல தான் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சினாரியோ இருக்கு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அட்வான்ஸ் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன்லாம் சில டைம் வரும். வாங்க அத பார்ப்போம். ஒரு இன்வெர்டட் அண்ட் ஷோல்டர் அதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்டட் அண்ட் ஷோல்டர் டார்கெட். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேவே ரீச் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல் டார்கெட்டுக்கு. ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. நம்ம நியூசிலாந்து யூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த வாரம். இந்த வாரம் ஒரு சூப்பர் என்ட்ரினா அது நியூசிலாந்து யூஎஸ்டி தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் டார்கெட்டும் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் சேனல். இது ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இதெல்லாம் ஷோ பண்ணியிருப்பேன். நீங்க வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் சேனல் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு, பிரேக் அவுட் ஆயிட்டு, அங்கருந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஹீரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, பையிங்ல இருக்கும்போது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நார்மலா தான் போயிட்டுருக்கு. எப்பவுமே வந்து ஆப்போசிட்டா தான் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் 30 மினிட்ஸ்ல. ஒரு பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து இருக்கு. ரீடெஸ்ட் அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன் ஆயிட்டு, பிரேக் அவுட் ஆயிட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் போட்டுட்டு, ரீடெஸ்ட் அடிச்சுட்டு, ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ரீடெஸ்ட் அடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து டார்கெட் இருக்கு. ஸோ, யூஎஸ்டி கேட் வந்து செல்லுல தான் இருக்கு. ஓகே. சிஹெச்எஃப். நம்ம வந்து யூஎஸ்டி சிஹெச்எஃப் பார்ப்போம்.
ஓகே. யூஎஸ்டி சிஹெச்எஃப், யூஎஸ்டி கேட் மாதிரியே யூஎஸ்டி சிஹெச்எஃப்பும் ஒரு அசெண்டிங் சேனல் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து கிடைச்சிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுவோம். லோவர் ஆயி 0.5 ரீட்ரேஸ்மென்ட் வந்து இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஸ்விங்கு. நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து 4 ஹவர்ல டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். இப்பவே இருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி வந்து வேற ட்ரேட்ல இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டே மினிமம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட் இன்னும் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு. லெட்ஸ் சே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா எடுப்போம். இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ட்ரேடு ரன்னிங்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இத எடுக்க முடியாது. ஓகே. நம்ம அடுத்த கரன்சிக்கு போவோம். யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய் நம்ம எந்த ட்ரேடும் பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்தோம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் டார்கெட் வந்து செட் பண்ணுவோம். யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் இன்னும் இருக்கு. பட் இது வந்து சிமெட்ரிக்கல் வந்து சூப்பராலாம் இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இந்த மாரி ட்ரேடெல்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். டே சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ்ல தான் இருக்கு. பட் 4 ஹவர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸா சுத்திட்டு இருக்கு. பட் 1 ஹவர் ஒரு சிமெட்ரிக் இருக்கு. ஓகே. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் போகுதா? இல்ல டார்கெட் போகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சிமெட்ரிக்கல் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஓகே. நம்ம மேஜர் கரன்சி பார்த்தோம். ஓகே. கோல்டு பார்ப்போம். 4 ஹவர்ல எலைட் வேவ் வந்து இருந்தது. பட் அந்த ட்ரேட வந்து நம்ம எடுக்க முடியல. ரொம்ப அக்ரெசிவா மூவ் ஆயிருச்சு. பட் எலைட் வேவ் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. எலைட் வேவ் டார்கெட் செட் பண்ணுவோம். கேப் அப் ஆயிட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபார்மேஷனும் ஒரு ஸ்விங்குக்கும் கிடைக்கல. ஒரு பேட்டர்னும் கிடைக்கல. எலைட் வேவ் டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபர்தரா வந்து மூவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த சினாரியோவும் இல்ல. ஓகே. 4 ஹவர் எலைட் வேவ். சில்வர் பார்ப்போம். சில்வர்ல எஸ்டர்டே நைட் ஒரு சரியான பேட்டர்ன் வந்து எஸ்டர்டே நைட் கிடைச்சது. பட் ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆல்ரெடி ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ, நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 30 மினிட்ஸ். இந்த ட்ரேட் தான் பார்த்தோம். எஸ்டர்டே ஈவினிங் தான் இந்த ட்ரேட் வந்து கிடைச்சிருந்தது. பட் இந்த ட்ரேட் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ட்ரேட் எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம எந்த ட்ரேட் எடுக்க முடியாது. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிட்டு, ரீடெஸ்ட் அடிச்சுட்டு பை ஆயிடுச்சு இப்போ சில்வரு. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் படி ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போட்டுட்டு, டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஓகே. மேஜர் கரன்சி பார்த்தோம். கோல்டு அண்ட் சில்வரும் பார்த்துறோம். இப்போ ஒரு 2 ஆர் 3 கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் கரன்சி பார்ப்போம். அதுவும் ஸ்விங் ட்ரேடிங் தான். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்ஒய் பார்த்துருவோம். டிஎக்ஸ்ஒய் 4 ஹவர் சார்ட் மேஜர் கரன்சி. மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆகுதுன்னா, அப்போ டிஎக்ஸ்ஒய் செல்லு தான். நல்ல ஒரு 4 ஹவர்ல ஸ்விங் ஆயிடுச்சு. லோ வச்சிருச்சு. ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுவோம். 0.5 ரீட்ரேஸ்மென்ட் அடிச்சிருக்கு. கண்டிப்பா செல்லிங்ல தான் இருக்கு 4 ஹவர்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி கேட் பார்ப்போம். ஏயுடி கேட் 4 ஹவர் சார்ட். ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னாடியே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தது.
இருந்தாலும் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில ஓகே இதையும் உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். டார்கெட் செட் பண்ணுவோம். இன்னும் வந்து டார்கெட் இருக்கு. ஏயுடி கேட் 4 ஹவர் சார்ட், புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் டார்கெட் இன்னும் இருக்கு. ஓகே அடுத்தது பார்ப்போம். ஏயுடிசி, ஹெச்எஃப் இதெல்லாம் வந்து ட்ரேட் எதுவும் இல்ல. ஈரோ ஜேபிஒய். ஓகே ஈரோ ஜேபிஒய் பார்ப்போம். சேம் தான். இது வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டுருக்கு. ஓகே. ஒரு சேனல் ஃபார்மேஷன் போட்டுட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு, ஒரு புல்லிஷ் ஃபிளாக் மாரி இருக்கு. பட் ஃபிளாக் சூப்பரா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. டார்கெட் செட் பண்ணி பார்ப்போம். ஃபிளாக் படி டார்கெட் இருக்கு. கரெக்ஷன் வந்துட்டு பை ஆயிட்டு தான் போயிட்டுருக்கு. டார்கெட் இருந்தாலும், இது வந்து சூப்பர் என்ட்ரியான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பட் ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா, பைல இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாரி வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே இந்த இந்த பேட்டர்ன் வந்து வொர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேடிக்கை தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இத நம்ம வந்து வேடிக்கை பார்ப்போம். டார்கெட் போகுதா இல்ல ஸ்டாப் லாஸ் வருதான்னு. ஓகே நெக்ஸ்ட் கரன்சிக்கு போவோம். யூரோ நியூசிலாந்து. யூரோ நியூசிலாந்து. நம்ம இந்த வாரம் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரேட் கிடைச்சிருந்தது. சேம் நியூசிலாந்து யுஎஸ்டி எப்படி ட்ரேட் வந்ததோ, அதே டைம்ல யூரோ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேட் கிடைச்சிருக்கு. பட் நம்ம வந்து இத வந்து எடுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மைனரா, மேஜரான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து மேஜர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கரன்சில தான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இதுவும் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் 4 ஹவர் சார்ட். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் டார்கெட் செட் பண்ணுவோம். டார்கெட் பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நவ் ஹிட் ஆயிருக்கு. ஓகே. நியூசிலாந்து யுஎஸ்டியும், யூரோ நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேமா வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்திருக்கு. ஓகே. நம்ம வந்து மேஜர் கரன்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்த்திருந்தோம். உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.